ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வெங்கட் பாலா யூடியூபர் Hut263 யூடியூபர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு திரைப்பட விமர்சனம். எல்லாருக்கும் தெரியும் எந்த தேட்டரில் என்ன படங்கள் ஓடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக நாயகன் கமலஹாசன் என்ற ஒரு மாபெரும் நடிகன், கலைஞன் அப்படின்னு சொல்லலாம், ரசிகன், இந்த மாதிரி பலவிதமாக அவரை பற்றி சொல்லிகிட்டே போயிருக்கலாம். கமலஹாசன் ராஜ் கமல் ப்ரொடக்ஷன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த படம் தக் லைஃப் படம் வந்திருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா பெரிய சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. இந்த படம் பார்த்திங்கன்னா கர்நாடகாவுக்கு இந்த படத்தை திரையிடலை. இதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னார். அதுக்கு பார்த்தீங்கன்னா அது கமலஹாசனை பற்றி கவலைப்பட்ட மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டார். படம் எப்படி இருக்குது? நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஸ்டார்டிங்லேயே 2 பொண்ணுங்க ரிவ்யூ கொடுத்துருச்சு. இந்த படத்தை பற்றி நெகட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுத்து படத்தை நெகட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. படம் பார்த்திங்கன்னா தக் லைஃப், பேருக்கு ஏற்ற மாதிரியே தக் லைஃப் தான். உண்மையிலே அது ஒரு கேங்ஸ்டர் படம். இதில் கமல் ஒரு கேங்ஸ்டர், சின்ன கேங்ஸ்டர்லேருந்து அப்படியே பெரிய கேங்ஸ்டராக மாறி ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காரு. அந்த கேங்கில் உள்ள சூழ்ச்சி, ஒருத்தருக்கு ஒருத்தர், நீ பெரிய ஆளாகணும், நான் பெரிய ஆளாகணும், நீ மட்டும் பெரிய ஆளாக இருக்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒருத்தரை அழிச்சிக்கிறாங்க, முடிச்சிக்கிறாங்க. இதுதான் கதை. இதை உண்மையிலே கேங்ஸ்டர் கதை. இது நார்மலாக போயிட்டு காமெடி படம் பார்க்க போகிறேன், அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியராக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இதில் தக் லைஃப் கமலஹாசன் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. சரியாக அப்படியே கலக்கிட்டார், ஆசம். பார்த்தீங்களா, அவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை, நம்ம அந்த அளவுக்கு தகுதியும் கிடையாது நம்ம. அதுக்கப்புறம் எஸ்டிஆர் பார்த்திங்கன்னா இதில் உண்மையிலேயே தக் லைஃப் கிளைமேக்ஸ் ஃபைட்டு 2 பேர் போடுவாங்க, அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபைட்டு சரியான ஃபைட்டு, நல்லா இருக்கும். உண்மையிலே எஸ்டிஆர் தக் லைஃபு வேறு லெவல்னே சொல்லலாம். எஸ்டிஆர் இந்த தக் லைஃப் கமலஹாசன் எஸ்டிஆர் காம்பினேஷனு 2 பேரும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்க 2 பேர் கொள்கையை ஒத்துப்போக, அதுக்கு மாதிரி இந்த கதை ஒத்துப்போகுது. இந்த படம் பார்த்திங்கன்னா செக்கச்சவந்த வானம் அதை பேஸ் பண்ணியும் சொல்கிறாங்க. மணிரத்னம் படம், டைரக்ஷன் சொல்ல தேவையில்லை. அவர் படம் எப்படி எடுத்திருப்பார், அவர் மோஸ்ட்லி இந்த மாதிரி படங்கள் தான் எடுத்திருப்பார். நல்லாயிருக்கும் படம் பார்க்குறதுக்கு. ஆனால் தக் லைஃப் பார்க்கலாம், தயவுசெய்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்பாதீங்க. இந்த படம் தாராளமாக பார்க்கலாம். டைம் போகிறதே தெரியாது உங்களுக்கு. கமலஹாசன் கொல்கிற அந்த காஷ்மீர் பக்கம் கொல்கிற சீன்லாம் வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி எஸ்டிஆர் மறுபடியும் ஒரு தக் லைஃப் படம் கொடுத்து நல்லா டாப்பில் போயிருக்காரு. அது மாதிரி படம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் தக் லைஃப் தாராளமாக உங்கள் டிக்கெட்டு $200 கொடுத்து தாராளமாக நீங்கள் டிக்கெட் பார்க்கலாம். படம் வேல்யூபிள் தான். இதை நிறைய பேர் தவறாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா கமலஹாசன் என்ன சொல்கிறது, உண்மையை சொல்லுவார், இருக்கிற ஃபேக்டை சொல்லுவார், நான் யாருன்றதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அப்படின்ற ஆளுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும். கர்நாடகா நீ திரையிடலைன்னா பரவாயில்ல, அதை பற்றி கமலஹாசனை கவலைப்பட போகிறது கிடையாது. உங்கள் தக் லைஃபு, இந்த தக் லைஃபை கர்நாடகாவை தூக்கி போட்டுருவார், புரியுதுங்களா? அதனால் இந்த ஒரு வருமானம் தான், இல்லை உங்கள் ஸ்டேட்டோட வருமானம் தான் எதிர்பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது கமலஹாசனுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற காசெல்லாம் தூக்கி சினிமாலேயே போட்டு செலவு பண்ணுற ஆள். அதனால் நீங்கள் அவரை போய் கவலைப்பட தேவையில்ல. படம் தக் லைஃபு, கமலஹாசன், எஸ்டிஆர், நாசர், இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் திரிஷா நடிச்சிருக்காங்க. அப்புறமேட்டு நிறைய நடிகர் நடிச்சிருக்காங்க. அபிராமி நடிச்சிருக்காங்க. படம் தாராளமாக பார்க்கலாம். இசை ஏஆர் ரகுமான் சொல்ல தேவையில்லை, நல்லா சும்மா டும் 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 நல்லா அடிச்சிருக்காரு. அப்புறம் பார்க்கலாம். இத்துடன் திரைவிமர்சனம் முடித்து கொள்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது வெங்கட் பாலா Hut263 யூடியூபர். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.